ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அபிஷேகம். திருப்பாடல் 92 அதிகாரம் 10 இறைவார்த்தை சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் புது எண்ணெயால் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். புது எண்ணெய், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய கிருபைகள், புதிய வல்லமைகள், புதிய கிருபைகளை தந்து ஆண்டவர் இன்றைக்கு அந்த புதிய அபிஷேகத்தான் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை தேவன் அபிஷேகம் செய்யும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஒரு இடத்துல காத்திருங்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள். தாவீது சொல்கிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். காண்டாமிருகம் பலத்த சக்தி உள்ளது, பலத்த சத்துவம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி தாவீது கேட்கிறார். தாவீதே அபிஷேகம் பண்ணும் பொழுதே சவுலை போல குப்பி தைலத்தினால் அபிஷேகம் பண்ணவில்லை. சாமுவேல் கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உங்களை மெனியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். சோர்ந்து போய் கலங்கி போய் நிற்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறா. தேவ அபிஷேகத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனை அபிஷேகம் பண்ணி தேவ ராஜ்யத்துக்கென்ற தேவ ஜனங்களை ரட்சிக்கும்படியே அபிஷேகம் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். இந்த அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் சத்துருக்களை மேற்கொள்ள தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு புறஜாதிகளில் நாம் பார்க்கிறோம், தெய்வத்துக்கு மனிதன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு வகையிலே எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று பல வகையான அபிஷேகங்களை அவங்க பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தாவீதையும் சவுலையும் அபிஷேகம் பண்ணின தேவன் ராஜாவாய் உயர்த்தினார். உங்களையும் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்ற ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவன் தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலராய், சுவிசேஷகராய், போதகராய், மேய்ப்பர்களாய் அபிஷேகம் பண்ண தேவன் விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நுகங்கள் முறியும். உங்கள் குடும்பத்திற்கு கட்டுகளை உடைக்க உங்களுக்கு அபிஷேகம் தேவை. எத்தனை முறை காரியங்கள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது கலங்கி நிற்கிற என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அபிஷேகத்தோடு ஜெபியுங்கள். ஜெபம் ஆவியில் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை சொல்லி, ஜீவனுள்ள தேவன் தந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் பலத்த காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாளை மறுநாளோ என்ற ஒரு நாள் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் பகுதியில் உங்களை ஐடென்டிட்டி கொடுக்க போகிறது. உங்களை உயர்த்தி யார் என்று, கர்த்தர் யார் என்று உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இந்த அபிஷேகம் தேவை. உங்கள் குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற இந்த அபிஷேகம் தேவை. இது மனிதனால் கொடுக்கப்படுவது அல்ல, தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபை. அபிஷேகம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை தேவன் கொடுத்து அவரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. செய்ய வைப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட புதிய அபிஷேகம், புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்வீர் என்று சொன்ன தாவீதை போல தகப்பனே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் தாகத்தோடு பாரத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய கிருபையினால், புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. இந்த அபிஷேகம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நுகங்களையும், கடன் பாரங்கள், வியாதிகள், சத்துருவின் கிரிகளை முறிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நடத்துவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும்.
நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஏசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆமே. God bless you.